Hello friends, welcome to The Hungry Cook. இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோஸ்மில்க் ஃப்ளேவராக வச்சு tresleches கேக். இந்த கேக்கை கண்டென்ஸ்டு மில்க், ஹெவி க்ரீம், அப்புறம் நார்மல் பால், இந்த 3 பாலையும் ஒன்றா கலந்து அதில் ஊற வச்சு செய்கிறது தான் tresleches கேக். இது ரொம்பவே சாஃப்ட், ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு விகரஸாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இன்னொரு பவுலில் 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம். தயிரில் நல்லா பேக்கிங் சோடா கலந்தனால இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மில்க் சிரப் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா விகரஸாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சுகரும் நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இதில் 1.5 கப் அளவு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட், இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு இதில் சேர்த்துப்போம். இப்போ மாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கி விடாமல் நல்லா மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விடுங்க. ஓரளவுக்கு எல்லாமே கலந்து வந்துருச்சுன்னா போதும், இதுக்கு மேலே கலக்க வேண்டாம். நான் இன்றைக்கி 8x8 இன்ச் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் அடியில் வச்சுட்டு நம்ம மாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை நான் அவனில் எனக்கு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 30லேருந்து 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு டேப் பண்ணிவிட்டு இப்போ அவனில் வச்சு எடுத்துப்போம். கேக்கு குக் ஆகிற டைமில் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவு ஹெவி க்ரீமும் 1/4 கப் அளவு பவுடர் சுகரும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்சரில் இந்த பார்ட்டை நான் ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டில் தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். இருக்கட்டும். கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்கை ஊற வைக்கிறதுக்கு ரோஸ் மில்க் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1.5 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் அளவு ஹெவி க்ரீம் ஆர் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க். குங்குமப்பூவை 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக்கை ஊற வைக்கிறதுக்கான மில்க் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேக்கை ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிப்போம். மேலே இருக்கிற அன்ஈவன் பார்ட்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை திரும்பவும் நம்ம பேக் பண்ணி எடுத்த ட்ரேலேயே மாற்றி வச்சுட்டு அதை ஃபோர்க் வச்சு கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த ரோஸ் மில்கில் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை கேக்கை சுற்றியும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிப்போம். இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மில்க் எல்லாம் அப்சர்வ் ஆகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 1/2 கப் மில்க் எடுத்து கேக்கில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துப்போம். இப்போ கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கமும் விப்பிங் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாஸை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மேலே தூவிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்மில்க் tresleches கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் மட்டுமாவது வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கேக்கை எடுத்து வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிப்போம். சூப்பராக நம்மளோட tresleches கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கோட சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ருசித்திட சப்ஸ்கிரைப் டு த ஹங்க்ரி குக். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.